அனைவருக்கும் வணக்கம். குறைந்த விலையில் தரமான பொருட்கள், இது வியாபாரத்தின் தாரக மந்திரம். இது ஒரு சொலவடை என்றோ அல்லது டேக் லைன் என்றோ வைத்துக் கொள்ளலாம். ஆனால் குறைந்த விலையில் குறைந்த தரம் என்பது சீனா உலகை புரிய வைத்திருக்கிறது. ஐரோப்பியர்களுக்கு சற்று தாமதமாகவே இது புரிந்திருக்கிறது என்றாலும் மூன்றாம் நிலை பொருளாதார நாடுகளில் மலிவான பொருட்களை விற்று ஆதிக்கம் செலுத்தி வந்த சீனாவிற்கு ஐரோப்பாவிலிருந்து பெரும் பின்னடைவு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தரம் குறைந்த பொருட்களை பல முறை வாங்குவதை விட தரமான பொருட்களை ஒரு முறை வாங்குகிறோம் என்ற நிலைக்கு ஐரோப்பிய மக்கள் சென்றிருக்கிறார்கள். அது சற்று தாமதமாகவே அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. ஏனென்றால் பட்ட பின்புதான் பாடம் படித்திருக்கிறார்கள். விளைவு சீனா பலத்த அடி வாங்கி கொண்டிருக்கிறது. எலக்ட்ரானிக் வாகனங்கள், சோலார் பேனல்கள், மின்சார பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள், காற்றாடி எந்திரங்கள் போன்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இப்போது சீனாவின் தரம் குறைந்த பொருட்களுக்கு எதிராக சுவிஸ் பார்லிமெண்ட் உறுப்பினரும் சுவிஸ் இந்தியன் பார்லிமெண்டரி குரூப் பிரசிடென்ட்டுமான நிக் கிகர் என்ன சொல்கிறார்? அவர் இப்போது இதற்கு எதிராக அரங்கிற்கு வந்திருக்கிறார். இவர் சொல்கிறார், சீனா தரம் குறைந்த பொருட்களை கொண்டு வந்து ஐரோப்பாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஐரோப்பியர்கள் மனம் மடுத்து விட்டனர். பொருளாதார பிரச்சனையும் வேறு வழி இல்லாமலும் சீனா பொருட்களை நாடுகின்றனர் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த வாய்ப்பை இந்தியாவால் சமாளிக்க முடியும், இந்தியாவால் பயன்படுத்த முடியும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் இந்தியா வெகுவாக பலனடைய முடியும் என்றும் அவர் கூறுகிறார். இந்திய பொருட்களின் மேன்மையை உலகை அறிய வைக்க சரியான சந்தர்ப்பம் இதை, அதை பயன்படுத்துங்கள், தவற விட்டுவிடாதீர்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். இதை புரிந்து கொண்டால் மிக நன்மை என்றே தெரிகிறது. மட்டுமல்ல, இந்திய பொருட்களுக்கு ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளில் மதிப்பு ஏறிக்கொண்டே செல்கிறது. அதாவது இந்திய பொருட்கள் மிதமான விலையில் தரமானவை என்ற பெயரை பெற்றிருக்கிறது ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளில். இதற்கு இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டம், அதன் மூலம் இந்தியாவில் பின்பற்றப்படும் தர கட்டுப்பாடும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக அளவில் முதலீடுகளை ஈர்க்க மேக் இன் இந்தியா திட்டமும் இன்றியமையாததாகிறது. 2020-21 நிதி ஆண்டில் 72.12 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலவாணியை பெற்றிருக்கிறது நமது இந்தியா. 25 பகுதிகளில் மேக் இன் இந்தியா மையமாக கருதப்படுகிறது. சீனாவுக்கு நிகராக அதன் வியாபாரத்தை பிடிக்க எத்தனைக்கும் இந்தியாவின் முயற்சிகளில் எலக்ட்ரானிக் துறை முன்னணியில் இருப்பதாக சொல்கிறார்கள். நிதி ஆயோக்கின் கணக்குப்படி 2030 இந்தியாவிற்கு 50,000 கோடி டாலரின் எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி செய்ய இயலும் என்றும் கணிக்கிறார்கள். இத்துறையின் இந்த வளர்ச்சி காரணமாக சுமார் 60 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். எலக்ட்ரானிக் பொருட்களின் உற்பத்தியின் வழி இந்தியா 35,000 கோடி அமெரிக்க டாலர் ஈட்ட முடியும் என்றும் கணக்கு போடுகிறார்கள். 25% 30% வளர்ச்சி இந்த துறையில் மொபைல் போன் மூலமாகத்தான் இருக்கும் என்றும் கணக்கிடுகிறார்கள். உலகில் அதிக எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி செய்வது சீனாவில் தான் என்பது கவனிக்கத்தக்கது. இந்தியா இந்த சந்தையைத்தான் கைப்பற்ற பார்க்கிறது. 10,100 கோடி டாலரின் உற்பத்தி தற்போது எலக்ட்ரானிக் துறையில் இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த மார்ச்சில் இந்தியா ஐரோப்பிய சுதந்திர வியாபார ஒப்பந்தம் கையெழுத்திட்ட போது இந்தியா மிகவும் மகிழ்ச்சி கொண்டது. ஏனென்றால் வியாபாரத்துறையில் புதிய வேகத்திற்கு இந்த ஒப்பந்தம் பேருதவியாக இருக்கும் என்பதுதான். இதன் மூலம் மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை உலக நாடுகளில் தடையின்றி சந்தைப்படுத்துவதற்கு இது பேருதவியாக இருக்கும் என்றும் கருதுகிறார்கள். இந்திய பொருளாதாரம், பாதுகாப்புத்துறை, ஏரோஸ்பேஸ் போன்ற துறைகளிலும் இந்தியா படு வேகமாக முன்னேறி இருக்கிறது, முன்னேற்றத்தை நிரூபித்திருக்கிறது. இது வெள்ளைக்காரர்களையே வாய்விளக்க வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் இந்தியாவை ஒரு உற்பத்தி மையமாக உலக அளவில் அடையாளப்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. இப்போது ஐரோப்பாவில் மக்கள் மட்டுமல்ல, சில நாடுகளில் சீனாவின் பொருட்களுக்கு கடுமையான தரக்கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதனால் சீனா பொருட்கள் நாட்டிற்குள்ளேயே நுழைய முடியாத நிலை இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை இந்தியாவுக்கான வாய்ப்பாக கருதி பயன்படுத்தினால் அதிக பலனடைய முடியும் என்றும் நினைக்கிறார்கள். மிதமான விலையில் தரமான பொருட்கள், அதுதான் இந்தியா என்று ஐரோப்பியர்கள் பேசும் அளவுக்கு இந்தியாவின் பொருட்களின் தரமும் விலையும் இருப்பதாக ஐரோப்பியர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பா வாழ் இந்தியர்கள் கூட பெருமை கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி வளர்ச்சியும் வெகு விரைவில் படு வேகமாக முன்னேறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.